ஸோ அழகாய் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஷூட் கேம் தான் பார்க்க போகிறோம். அது என் வயலில் நுழைய மாட்டேங்குது. அதாவது அது வந்து அந்த கேமு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த கேமில் மல்டிப்ளேயர் இல்லை. நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் மூலிமா தான் விளாட போகிறோம். நம்மளோட மைன்கிராஃப்ட் விளாட அந்த ப்ரோவில் இந்த பாக்ஸ் 8. ஸோ அவரோட ரோப்ளாக்ஸ் பேர் தான் கவி பாக்ஸ் 8. ஸோ ஆனால் அவரோட முழு பேரை வந்து நான் சொல்ல விரும்பலை. ஸோ எதுக்கு சொல்லிக்கிட்டு சொல்லி இந்த சேனலை வந்து ஆன்லைனில் இருந்தால் நான் பேரில் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ரிவ்யூ பண்ணியாச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து கேம் பிளேவுக்கு போயிடலாம். ஸோ இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. இதோட வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள்லாம் கேம் உங்களுக்கு வந்து இந்த லாபி மின்னுக்கு பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே போனால் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ நானும் ப்ரோ வந்து உங்களுக்கு போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கேம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது. கேம் சீசன் 2 பயமா இருக்கு பார்த்தா. கேம் சீசன் 2 ட்ரெண்டிங் கேம் புஷின் இருக்கு. எனக்கு கேம் உங்களுக்குலாம் போச்சு. ஆனால் எனக்கு கேம் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. எனக்கு மட்டும் என்னன்னு தெரில, எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை வந்துடும். ரெக்கார்ட் பண்ணிட்டு பிரச்சனை வரும், ரெக்கார்ட் பண்ணாலும் பிரச்சனை வரும். ஆனால் இது ரோப்ளாக்ஸில் ஏகப்பட்ட டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. நல்லா அது லோட் பண்ண வந்து முக்குது போல். அதனால தான் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான். எங்கே பாட்டு கேக்குதா? காடா பிளேயரா? காடு காடா போட்டுட்டானுங்கடா. நான் நினச்சேன் காடாக போட மாட்டாங்க, பிளேயராக போடுவாங்க. பார்த்தா காடாக போட வச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேம் வந்து க்ரீன் லைட் ரெட் லைட்டு. ஸோ க்ரீன் ரெட் லைட்டில் வந்து நீங்கள் மூவ் பண்ண சொன்னால் மூவ் பண்ணக்கூடாது, மூவ் பண்ண வேண்டியதான் மூவ் பண்ணணும். ஆனால் என்ன காடை கொடுத்தாங்க. பரவாயில்ல, நம்ம ஜஸ்ட்டு நம்ம ப்ரோ விளாட்றது தான் நம்ம பார்க்குற வேலையே. நம்ம சுடுற வேலை கூட தேவையில்லை. ஏன்னா பாதி பேர் காடு தான், அவனுங்களே முடிச்சிருவானுங்க. ஹாய், நான் தான் இப்படிதான். சாரி ப்ரோ. ஃபஸ்ட்டு கேம் க்ரீன் லைட் ரெட் லைட் அந்த கேம் முடிச்சு. இப்போ செகண்ட் கேம் தான் வந்து அந்த கேம் மொதல் கேம் பேர் எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் நான் சீரீஸ் முழுசாக பார்க்கல. ஸோ அது அடுத்த கேம் வந்து 4 பேர் இருப்பாங்க. 4 பேர்த்துக்கும் தனித்தனி கேம் கொடுத்துருவாங்க. அந்த 4 பேருமே வந்து 4 பேர்த்தில் ஒருத்தர் வந்து இந்த கேமை கரெக்டான டைமுக்கு முடிக்கலாம். 4 பேருமே எலிமினேட்டட் ஆயிடுவாங்க. அப்படி தான் அந்த கேம் வந்து வரும். ஓ மை காட், ஓ மை ஓ ஆமா, நான் தான் காடாச்சே. டீம் அழுங்கடா போங்கடா. டீம் அழுங்கடா. கேமில் வந்து 200 நிமிஷம். ஸோ 200 நிமிஷம் தான் 2 மினிட்ஸ். நான் கரெக்டாக சொல்ல தர 2 மினிட்ஸ். ஸோ 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேம் முடிக்கணும். கேம் முடிக்கலாம். 4 பேர் எலிமினேட்டட். கரெக்டாக விளையாடியும் 4 பேர் எலிமினேட்டட். நானும் அந்த கவி பாக்ஸ் 8 விளாட்றத நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாலே விளையாட முடியலன்னு. அவருக்கு காடு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடச்சிருச்சு. நான் கேமாக ப்ளே பண்ண நினைக்க வேண்டியது அவருக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, தலைகளாக வருது. காட் அராணி மாடி வேற வா, போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வா. நம்ம ப்ரோ முடிச்சிட்டாருன்னு சொல்லி நம்மளுடைய நம்ம யூடியூப் எனக்கு தமிழ் செய்யணும்ல, அதனால வந்து நானும் அவரை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். Okay, making this far is it's time to recommend that you forget also other players. Good night, sweet dreams. இந்த கேமில் உங்களை தூங்க வச்சுருவாங்க. உங்கள் கையில் ஒரு பேட்டும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்லாரே சாவடிக்கலாம். அப்படியாட்டி நீங்கள் வந்து சாவடிக்காமல் ஒரே இடத்துல கூட நிற்கலாம். ஆனால் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. 1 நிமிஷத்துக்குள்ளே இந்த கேமை வந்து முடிச்சாகணும். அடிக்கிறான் என்ன அடிக்கிற? ஓடு ஏண்டா
வரியா பிச்சை போயிட்டானுங்க. ஐ ஹோப் எவ்ரிவன் ஹேட் குட் நைட். சரி சார், கெட் அப், கெட் ரெடி ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கேம். ஐயோ இது என்ன ஆயிடுமோ, இது ஒரு கம்யூனிட்டி. ஆஹா வச்சாண்டா ஆப்பு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான கேமு. ஸோ இதில் வந்து கலர் டோர் கொடுத்துருவாங்க, நடுவில் அவங்களை நிற்க வச்சுருவாங்க. ஸோ இப்போ நம்பர் வந்து 3 காமிச்சு தான் 3 இருக்கிற டோருக்கு போகணும். ஸோ 3 இருக்கிற டோரில் அந்த 3 பேர் இருக்கணும். 3 பேர் தாண்டி 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த 4 பேரையே கொண்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி தான் கரெக்டாக நம்மள கரெக்டான ஆள் நிற்கணும். அப்படி இல்லாட்டி கரெக்டான ஆள் அந்த டோர் சொல்கிற மாதிரி நீங்கள் நிற்கல சென்டரில் நின்னீங்கன்னா அப்பயே கொண்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து ரவுண்டு இது வந்து நம்ம ப்ரோ எப்படி விளாட்றாருன்னு நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரவுண்டு 1 5 பிளேஸு நம்ம ப்ரோ போகிறாரு பாருங்கள், கவி பாக்ஸ் 8ன்னு. அவர் வந்து நல்லாரும் போயிட்டார். கடைசி நேரத்தில் வந்து ஒருத்தர் பிளேயர் வரல, ஆனால் வந்துட்டார். ஓகே, இப்போ ரவுண்டு 2. ஸோ ரவுண்டு 2ல் வந்து 2 பிளேயர்ஸ். ஸோ 2 பிளேயர்ஸை கரெக்டாக நம்ம ப்ரோ போயிட்டார். ஸோ கிரே கலர் டோரு கரெக்டாக சொல்லணும் தெரியல. ரவுண்டு 3ல் அதே 2 பிளேயர்ஸ் தான். நம்ம ப்ரோ வந்து கட்டையை எடுத்துகிட்டு ஈஸியாக போயிட்டார். அவ்வளோதான், இவன் மாட்டிக்கிட்டாங்க ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இன்னும் பேர் இருந்தால் இவன் செத்துருப்பான். ஓகே, ரவுண்டு 4 வந்து எத்தனை பிளேயர்ஸ்? ஒரு பிளேயர். அவ்வளோதான், நம்ம ப்ரோ வந்து ஈஸியாக போயிடுவார். பார்த்தா போயிட்டார், அவ்வளோதான். ஸோ ரவுண்டு 5ல் வந்து 3 பிளேயர்ஸ். ஸோ 3 பிளேயர்ஸ் போனோம், அவ்வளோதான். ப்ரோ போயிட்டார். அவனுக்கு தெரிஞ்சிச்சு உள்ளுக்கு போக முடியலன்னு. எலிமினேட்டட் ஆல் பிளேயர்ஸ். கோடு ரெட்டு. என்ன ப்ளூ கொடுக்க வேண்டியதானே? எலிமினேட்டட் ஆல் பிளேயர்ஸ். நம்ம கார்டுக்கும் கட்டையை கொடுத்துருவாங்க, நம்மளுடைய கட்டை கன்று கொடுத்துருவாங்க, நம்மளுடைய அந்த கேம் விளையாடுற பிளேயர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பிளேயராக சாவடிக்கணும், அவங்க நம்மளை சாவடிக்கணும். ஸோ அப்படி தான் கேம் போகிறோம். நம்ம ப்ரோ வந்து எடுத்தோன்னே வந்து செத்துட்டார். நானும் வந்து என்னால் ஒத்தால இருந்துட்டு எல்லாரையும் சாவடிக்க முடியல. ஏன்னா வந்து எல்லாரும் லெஃப்ட் ரைட் ஆடுங்க போல். சில பேர் அந்த பெட்டு ரவுண்டுலேயே வந்து போயிட்டானுங்க. ஸோ அதனால் வந்து இந்த கேம் வந்து எங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் சப்போஸ் இந்த யூடியூப்பில் வந்து 2 லைக்கும் டிக்டாக்கில் 3 லைக்கும் வந்துச்சுன்னா இது நான் கண்டினியூ பண்ணுவேன். வித் நம்மளோட மைன்கிராஃப்ட் விளாடாத. ஸோ மைன்கிராஃப்ட் விளாண்டார அந்த ப்ரோ கூட நம்ம வந்து கண்டினியூ பண்ணி விளாடுவோம். ஸோ இதே மாதிரி டோரண்ட் கேம் பிளேஸ் வரணும், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இதோட வந்து உங்களை நல்லா வீடியோவில் பார்க்குறேன். இந்த மேட்ச்சில் வச்சுருந்தா என்ன தான் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துருக்கலாம். இவனை கடைசியாக அடிச்சிருப்பாங்க. என்ன பண்ணுறது, நான் மட்டும் இருந்துட்டேன். சரி விடுங்க, இன்னும் கன்று மொக்கையாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. சீசன் 2ல் வந்து எல்லாேருக்கும் வேறு லெவல் கன்று. இங்கே என்னென்னா இந்த மாதிரி கன்று பரவாயில்ல. கேம் நல்லா தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரோப்ளாக்ஸில். இது மாதிரி இன்னும் நிறையா கேம் இருக்குதுங்க. ரோப்ளாக்ஸில் இன்னும் விளையாட கேம் நிறையா இருக்குது. நல்லா ட்ரைலாம் பண்ணணும் வித் மை ஃப்ரெண்ட்ஸோட. சரி, இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய். என்ன விளையாட போறீங்க? நானே செத்துட்டேன்டா. போச்சு.